நாச்சியாரின் சொத்தில் மற்றும் அசையா சொத்துக்களை அவரின் பிள்ளைகளான கருணாபாணி இருவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இதில் மூத்த மகன் கருணாவிற்கு இரணைமடிவுக்கு அருகாமையில் உள்ள 10 ஏக்கர் தென்னந்தோப்பும் வீடும் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது மகளான வாணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூரிற்கு அருகாமையில் 7 ஏக்கர் வயலும் மாந்தோட்டமும் கொடுக்கப்படும். மற்றும் நாச்சியாருக்கு அவர் கணவர் பயன்படுத்திய மாட்டு வண்டியும் அவர்கள் வாழ்ந்த வீடும் விற்று ரொக்கப்பணமாக 10 லட்சம் அவர் வங்கியில் போடப்படும். அவரின் இறுதி காலத்திற்கு தேவை கருதி இந்த நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது. ஐயா, அந்த தீர்ப்பில் ஒரு நிபந்தனை ஐயா. அந்த மாட்டு வண்டி என் உசுரையா, எனக்காக என் கணவர் விட்டு போன சொத்தையா. சரி தம்பி, நீங்கள் வரை நாங்கள் போக இந்த நாச்சியாரையும் பார்ப்பது. நீங்கள் யோசிக்காதீங்கோ, நாங்கள் இருவரும் அம்மாவை இங்கிலாந்துக்கு கூட்டி செல்கிறோம். பார்த்தாப்போ அம்மா கவனமா பாருங்கோ. அம்மா உண்டு அப்பாவுடைய ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்து தெரியுமோ, இப்பவும் அந்த கணக்கு இருக்குது.
கத்தர். சரி கவி, நீங்கள் சந்தோஷமாக இருங்கோ. இதுதான் எங்கள் வீடு அம்மா. வீடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ராசா. சரி அம்மா, சரி. எங்கே என் மருமகள்? கொஞ்சம் பொறுங்க அம்மா. கீதா, 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 இங்க வா. யார் வந்திருக்கு என்று பார். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன். என் செல்ல
உட்காருங்க அம்மா, உட்காருங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. சரி, நாங்க அப்படியே சாப்பிட போவோமா? ஓ, நாங்க சாப்பிட போவோம். அது சரி, ஏன் இந்த கீதாவின் நடவடிக்கை புதுசாக இருக்குது? இது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, கொஞ்ச நேரம் வேடிக்கை தான் பார்ப்போம். ஒருவேளை திருப்பாளோ? பார்க்கலாம், நான் பார்க்கலாம். நல்ல வேலை, உங்களோட அம்மா தங்கச்சி விட்டு போகாமல் எங்க விட்டு வந்திருக்காங்க. கீதா, உனக்கு நல்ல மனசு இருக்கு. இவ்வளவு பாசமாக பேசுறா. கீதாவுக்கு ஒரு நல்ல மனசுதான். அம்மா, சாப்பிட்டீங்களோ? சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா இருந்தது ராசா. சரி அம்மா, ரொம்ப சந்தோஷம் அம்மா. போய் காருங்கோ அம்மா. இதேவோ, நாளைக்கு நான் அண்ணா வீட்டு சபைக்கு போயிருந்தேன். எனக்கு நகை எதுவுமே இல்லை. எனக்கு இப்பவே தாங்கோ, எனக்கு இப்பவே தேவை. கிட்டத்தட்ட உங்க போய் கொண்டிருக்க. நான் என்ன பாவிக்கிறது, நான் என்ன கூறுறது? நிறுத்துவ பேச்சு. ஐயோ, வேண்டாம் ஐயா, வேண்டாம். ஓஹோ, எப்போ இந்த குணத்தை காட்டிட்டாயா? எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீ இன்னும் திருந்தவே இல்லை. ஓ, வேண்டாம். ஊருக்கு போறதுக்கு மட்டும் பணம் இருக்கும். ஆனா எனக்கு பணம் இல்லை. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி இருக்காரோ? ஏன் நம்ம இப்ப சண்டை போடுறீங்க? உனக்கு இந்த மாமி நகை தருகின்றேன், நீ போடு. அம்மா வேண்டாம் அம்மா. அம்மா தயவு செய்து வேண்டாம் அம்மா, வேண்டாம். அது உங்களுக்கு அப்பாவின் ஞாபகமாக இருக்க ஒரே சொத்து தான் அம்மா, ஒரே சொத்து தான். வேண்டாம் அம்மா, தயவு செய்து வேண்டாம். அது உங்களுக்கு கடைசி காலங்கள் உதவும். வேண்டாம் அம்மா, தயவு செய்து வேண்டாம் அம்மா. நாங்க எல்லாரும் போகும்போது இத கொண்டா போறோம். நன்றி மாமி, நான் இத நல்லா கொண்டுட்டேன். அம்மா இல்ல. ஏய் கீதா, ஏய் ஏய் ஏய். ஐயோ. சாசா, கருணா, நான் ஒரு முறை வாணி வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி அம்மா, நீ போயிட்டு வாங்கம்மா. சரி விடையா, நீ சந்தோஷமாக இரு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நான் இல்ல, வேண்டாம் ஐயா. வாங்க அம்மா, இந்த நேரத்தில் தரையாகவா வந்தீர்கள்? இல்லையா, உன் அண்ணா கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். எங்கே அம்மதா குட்டி? அம்மதா குட்டி, எங்கே வாங்கோ, ஓடி வாங்கோ. இல்லையடா தங்கம், பாட்டிக்கு கலப்பாக இருக்கு. வாங்க போய் நாங்க இருந்து பேசுவோம். இன்றைங்கோ அம்மா வந்திருக்கிறாங்க. நீங்களோ ஒரு தடவை வாங்க கூப்பிட்டால் குறைச்சு விடுங்களோ? மாலை போட்டு அழைக்க வேண்டும். இதுவே ரொம்ப போதும். வாணி, வாணி, ஏன் மருமகன் கோபமாக இருக்கிறார்? அது ஒன்றுமில்லை அம்மா. எல்லா நகையும் மகனுக்கு குறுத்து விட்டு உனக்கு பாரிமாக கூட தரவில்லை. இப்ப எதுக்கு இங்க வந்தவை? நான் ஊரில் இருக்கும்
பாப்போம். மருமகனே, அம்மா கூப்பிட்டீங்களா? மகளோட சண்டை போடாதீங்க. நான் என்னுடைய பேங்கில் கடைசி காலத்துக்கு வைத்த பணம் இருக்கு. நான் இப்பவே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அம்மா போக வேண்டாம் என்று சொல்லுங்க. அம்மா போக வேண்டாம். நீங்கள் இந்த அறையில் அமராவோடு தங்குங்க. இருக்கிறது ஒரு அறை. அதுல நாங்கள் அங்க தங்குவது இல்லையம்மாச்சி, நான் என்னுடைய சிநேகிதியை பார்த்து வாரேன். மருமகனே, மகளோட சண்டை போடாதீங்க. சரி, நான் போயிட்டு வாரேன். நீங்க சண்டை போடாமல் சுகமாக இருங்க. இல்லையடா தங்கம், பாட்டி திரும்ப வருவா. நான் பள்ளிக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நான் எனது நாட்டில் போய் ஊரில் இருக்க வேண்டும். யாரை கேட்பது? எனக்கு எப்படி ஒரு நிலை வரும் என்று எனக்கு தெரியாது. ஐயே, நீங்கள் போகும்போது என்ன கூட்டி சென்றிருக்கலாமே. கடவுளே, கடவுளே, என்று பிள்ளையாப்பாவே எனக்கு உதவி செய். உன்னை கண் கொண்டு என்ன பாரு பாப்பா. யாரம்மா நீங்கள்? என்னை என்னுடைய ஊருக்கு அனுப்பி விடுறீங்களா? என்னால் இந்த குளிர் நாட்டில் இருக்க இயலாது. இல்லை, நானும் எனது கணவரும் இங்கே இருந்தோம். ஆனால் என் கணவர் இறந்து விட்டார். உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். என்னம்மா? ஓ, பையன் வச்சுட்டா குடுங்க குடுங்க. நீங்க ஒருக்கா நில்லுங்கம்மா. இதற்கு பணம் இல்லை. வாங்கம்மா, வாங்க விட்டால் என் கட்டை வேகாது. சரி, நான் வாரேன். ஊருக்கு வந்த நாச்சியார் வேறு எங்கும் போகவில்லை. அவளின் கடந்த கால வாழ்க்கையை எண்ணி கவலை கொண்டு கவலையின் விளைவில் தன் மனதுக்குள் பேசிய அவள் என்று வெளியில் பேசியவாறு அவளின் கணவரின் நினைவாக இருந்த மாட்டு வண்டியோரம் சாய்ந்து பேசுகிறாள். தனக்குத்தானே பிள்ளைகளை நினைத்து தீயாய் வேகிறாள். கண்களில் நீர் கொட்ட கொட்ட தான் யார் என்பதை மறந்தாள். அப்போது ராசா, கருணா, சாப்பிட்டியாப்பா? வாணி, சாப்பிட்டியாம்மா?
இந்தாம்மா சாப்பிடு. அப்போது பிள்ளைகள் அங்கே வருகிறார்கள். ஆனால் நாச்சியாருக்கோ சுயநினைவு இல்லை. பிள்ளைகள் இவரும் நாச்சியாரை பார்த்து குமரி குமரி அழுகிறார்கள். அப்படி இருந்தும் நாச்சியார் பயனளிக்கவில்லை. அம்மா 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 அண்ணா அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சு? அம்மா கோதுமோ இல்ல கவலையோ? என்னாச்சு அம்மா? சொல்லுங்க அம்மா. அம்மா என்னாச்சு? அம்மா வாணி. அம்மா இங்க பாருங்க, நான் அந்த மகன் கருணா. அம்மா 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 ஏதாவது பேசுங்க அம்மா, பேசுங்க. பேசுங்க அம்மா. அம்மா என்னாச்சு அம்மா? சொல்லுங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க அம்மா. என்னம்மா அழுது? அம்மா அம்மா சொல்லுங்க, என்னாச்சு? அம்மா அழுக வேண்டாம். அம்மா சொல்லுங்க, என்னாச்சு? நான் மகன் கருணா. அம்மா நான் வாணி. என்ன நடக்குது? அம்மா 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 ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா அம்மா உட்காருங்க அம்மா. Thank you. That drama is very emotional and shows mother's feeling. And it's directed by Jnanarani Svinesh Kumar. Big name and big hand. And the performers are உண்மையிலேயே அந்த நாடகம் மனமுருக வைத்தது. இதில் பங்கு பெற்றிய மாணவர்கள் வந்து தேனிசல் குலராசசேகரன், தேவகன் குலராசசேகரன், தேஷாயினி குலராசசேகரன், சதீசன் குலராசசேகரன், ஜெனோஷா நேசரூபன், கதுஷா ஜெயரட்னம், தன்விகா தவக்குமார், சஜானி வேலும் மயிலும், ரெஜிகா தனேஸ்வரன், சஞ்சீவ் ராஜநந்தகுமார், ஸ்டெபானா மகேந்திரகுமார், சிவகிரீஷ் நேசரூபன் மற்றும் நெறியாள்கை மாலினி. வளம் போல நல்ல ஒரு அருமையான நாடகம், உண்மையிலேயே மனமுருக வைத்தது. thank you very much. And